வெல்கம் டு கலாஸ் கறிவேட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் இந்த ப்ரெட்டை வச்சு ஒரு கொத்து எக் ப்ரெட் பண்ண போகிறேன். அதாவது முட்டையும் ப்ரெட்டும் சேர்த்து ஒரு கொத்து ப்ரெட் தான் பண்ண போகிறோம். நம்ம கொத்து பரோட்டாலாம் சாப்பிட்ருக்கோமே, அந்த மாதிரி ஒரு கொத்து எக் ப்ரெட் தான் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக நான் ஒரு 5 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். 5 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்துருக்கிறேன். ஓகே, இதை நம்ம இப்போது பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். சின்னதாக கட் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஹெல்த்தியானதும் டேஸ்டானதும் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்காக நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 5 முட்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த முட்டையெல்லாம் உடச்சி அதில் விட்டுடலாம். அஞ்சு பிரெட் எடுத்துருக்கனால 5 முட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிடலாம். விஸ்க் இல்லைன்னா ஃபார்க் வச்சோ ஸ்பூன் வச்சோ எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகு சின்ன பச்சை மிளகான்னு 2 சேர்த்துருக்குறேன். பெருசுன்னா 1 போதும். ஓகே, எல்லாத்தையுமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முட்டையிலேயே இந்த கொஞ்சம் சால்ட்டுக்கு இது இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சமாக பெப்பர், அது ஒரு 2 பிஞ்ச் பெப்பர் சேர்த்தா போதும். எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கட் பண்ணி வச்சுக்கூடிய ப்ரெட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறிடலாம். கிளறிக்கோங்க. இந்த மாதிரி மீதி உள்ள ப்ரெட்டையும் நான் இதில் சேர்த்துட்றேன். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடிய எக்கு ப்ரெட்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோமே, அதை அதில் போட்டுடலாம். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். இந்த முட்டை நமக்கு வெந்து கிடச்சா போதும். ப்ரெட்டு வேகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ சில்லி எக் ப்ரெட் சூப்பராக இருக்கும்.
நீங்கள் பண்ணி கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம். இந்த எக்கு ப்ரெட்டு எல்லாம் சேரும்போது நல்ல ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு இதில் கேப்சிகம் இருந்ததுன்னா ஒரு பீஸ் கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த முட்டை வந்து நம்ம போட்டிருக்கக்கூடியது வேகணும். அது வரைக்கும் நாம் வந்து கிளறி விட்டுக்கிட்டு அதை வேக வைக்கணும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டே இப்படி பண்ணிடலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம கொத்து எக் ப்ரெட்டு. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இப்படி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். டைமும் ரொம்பவே தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துலேயே நாம் பண்ணிடலாம். இது கூட குழந்தைகளுக்கு வேணால் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். சும்மா தனியாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டானது. ஓகே, தேங்க்யூ.